வந்தவாசி அருகே மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகத்தை தாங்க முடியாமல் கணவர் விஷம் குடித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வந்தவாசி அடுத்த தழுத்தாழை கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பன் மகன் 25 வயதான பிரதாப். இவருக்கும் விழுதுப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த வேலு என்பவரது மகள் 19 வயதான திவ்யாவுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற்ற நிலையில் திவ்யா 4 மாத கர்ப்பமாக இருந்தார். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக திவ்யா அவருடைய தாய் வீடான வந்தவாசி அடுத்த விழுதுப்பட்ட கிராமத்தில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சில தினங்களாக திவ்யாவிற்கு கடும் வயிற்று வலியும் இருந்துள்ளது. அதன் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாராம். மனைவி திவ்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவலை கேள்விப்பட்ட கணவர் பிரதாப் உடனடியாக சென்னையில் இருந்து உத்தரமேரூர் சாலை வழியாக இரும்பேடு கிராமம் அருகே வரும்போதே மனைவி இறந்த சோகத்தை தாங்க முடியாமல் பிரதாப் விஷம் குடித்து கீழே விழுந்து மயங்கியிருந்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் பிரதாப்பை மீட்டு சிகிச்சைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி பிரதாப் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து திவ்யா தூக்கிட்ட வழக்கு சம்பந்தமாக கீழ்கொடுங்கலூர் போலீசாரும் பிரதாப் விஷம் குடித்து இறந்தது சம்பந்தமாக வந்தவாசி வடக்கு காவல் நிலைய போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கர்ப்பிணி மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கேள்விப்பட்ட கணவர் மனைவி இறந்த சோகத்தை தாங்க முடியாமல் தானும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டு கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த சம்பவம் தழுத்தாழை மற்றும் விழுதுப்பட்ட கிராமங்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.